கிறிஸ்து அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் கிறிஸ்துக்களான அன்பின் வாழ்த்துக்களை எங்கள் யாவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய உங்களுடைய அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் இந்த இடத்துல நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நாளிலும் நிறைய ஊர்களிலிருந்து நம்முடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் இந்த இடத்துல இருந்திருக்காங்க. நம் அனைவருக்கும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உண்டாகி பெருகு கடவுது என்கிற அன்பின் வாழ்த்துக்களை கூட மீண்டும் ஒரு விஷயம் மத்தியிலே தெரிவித்துக் கொண்டு சகோதரர்களுக்கு வேண்டுமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடத்தினுடைய தலைப்பு ஆட்டுக்குட்டியானவரின் கெத்துபா மற்றும் சுபா. ஒருவேளை இந்த பெயர் புரிந்து கொள்ள கஷ்டம், பாடத்துக்கு இன்னொரு தலைப்பு ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தம் அப்படிங்கிறதான ஒரு கூட வச்சுக்கணும். அப்ப இதுக்கு ஆதாரமாக சகோதரி வாதிச்சாங்க. 2 வசனங்கள் தான் நம்ம இங்க எடுத்துக்கோம். ஒண்ணு வந்து பார்த்தோம்னா 7வது வசனம் மற்றும் 9வது வசனம். 8வது வசனம் நம்ம எடுக்கல. அப்போ மீண்டும் அந்த வசனத்தை நம்ம படிச்சிடலாம் சிஸ்டர். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 9. வெளிப்படுத்தல் 19:7. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நம்ம அநேக முறை கேட்டிருக்கோம். ஒரு பரிச்சயமான வசனம் கூட. இந்த விஷயங்களும் ஏற்கனவே இந்த வசனத்தை மையமாக வைத்து நம்ம பேசக்கூடிய விஷயங்களும் நம்ம கேட்காத புது விஷயம் இல்லை, கேட்ட ஒரு விஷயங்கள். பொதுவா நமக்கு கவனிச்சு பார்த்தோம்னா தேவனுடைய திட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கல்யாணம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனம் என்ன சொல்லுது? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம். கல்யாணத்தை தொடர்ந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு விருந்து நடக்கக்கூடியதாக இந்த ஒரு வசனங்கள் நமக்கு அங்க சொல்லப்படுறத நம்ம பார்க்கிறோம். பொதுவாக நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்னன்னு கேட்டால் நம்மளால எல்லாருமே என்ன பண்ண முடியும்னா சொல்ல முடியக்கூடிய ஒரு விசுவாசத்துக்குள்ளதான் நம்ம இல்லை இல்லைங்களா? நம்ம கிறிஸ்துவோடு அங்க சேரக்கூடிய ஒரு விஷயத்தை மையமாக கொண்டு அங்க வெளிப்படுத்தின விஷயத்துல பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நமக்கு என்ன ஒரு கேள்வினா, டைக்லாக் மொழிபெயர்ப்புலாம் வந்து பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க நமக்கு ஆங்கில மற்றும் தமிழ் பைபிள்ல வந்து பார்த்தோம்னா வந்ததுன்னு இருக்கும். ஆனா அங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி என்ன பண்ணோம்னா, இப்ப நமக்கே ஒரு கேள்வி என்ன எழுப்புதுன்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா? என்ன சொல்லுவோம்னா இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த வசனங்கள் நம்ம படிச்சு பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி என்ன பண்றாங்க? தன்னை ஆயத்தம் பண்ணினாள். அப்போ நமக்கு என்ன கேள்வி மறுபடியும் வருதுன்னா, ஒரு பெண் எப்ப மனைவி ஆவாங்க? கல்யாணம் நீங்க கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். நானே புதுசா முதல்ல உங்க மத்தியில வந்திருக்கேன். நீங்க எனக்கு என்ன பண்ணணும்? பேசி உதவி பண்ணணும். சரிங்களா? இப்போ மனைவிங்கிற பேர் எப்போ வரும்? கல்யாணத்துக்கு அப்புறம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது கல்யாணம் இன்னும் நடக்கலன்னு நம்ம சொல்றோம். ஆனா பேரே என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மனைவி, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி. அப்ப அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு என்ன தோணுதுன்னா ஒரு வித்தியாசத்தை கொடுக்கறத நம்ம பார்ப்போம். சரி, இந்த கல்யாணத்தை தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்ட அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்கியவான்கள் அப்படிங்கிறது அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்கியவான்கள். அப்ப தேவனுடைய திட்டத்துல இந்த கல்யாண விருந்து எப்ப நடைபெறும் அப்படிங்கிறதான ஒரு கேள்வியும் நமக்கு வந்து பார்த்தோம்னா, அப்ப நமக்கு தெரியும் வெளிப்படுத்தின விசேஷத்துல எல்லாம் சொல்லப்பட்டது வந்து பார்த்தோம்னா அது ஒரு அடையாள பாஷையில அங்க சொல்லப்படுறதா இருந்தாலும் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த அங்க பிரதிபலிக்கிறத நம்ம என்ன பண்றோம்னா பார்ப்போம். இப்போ நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த திருமணம் எங்க நடைபெறும்? ஆட்டுக்குட்டியானவருக்கும் அவருடைய மனைவி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த திருமணம் எங்க நடைபெறும்? மீண்டும் என்ன பண்ணிட்டீங்க? அமைதி ஆயிட்டீங்க. கொஞ்ச நேரம் என் கூட நீங்க என்ன பண்ணணும்? பேசிட்டே வந்தீங்கன்னா தான் எனக்குள்ள இருக்கிற ஒரு என்ன சொல்லி பார்த்தோம்னா பயம் போகும் இல்லைங்களா? புதுசா வந்திருக்கேன் இல்லையா? சரி, இந்த திருமணம் எங்க நடைபெறும்? இன்னைக்கு ஒரு திருமணம் இங்க நடைபெற போகுது. அது நம்ம என்ன பண்ணலாம்? பின்னாடி பார்க்கலாம். அப்போ இந்த திருமணம் எங்க நடைபெறும்னா சகோதரி சொல்றாங்க எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த திருமணம் பரலோகத்தில் நடக்க வேண்டிய காரியம் இல்லைங்களா? சரி, ஒருவேளை பரலோகத்துல திருமணம்ங்கிற ஒரு விஷயம் நடக்குமா? ஒரு விருந்து அந்த மாதிரி ஏதாவது நடக்குமா? அப்போ தேவன் ஏதோ ஒண்ணு என்ன சொல்ல வர்றாருன்னா,
பரலோகத்துல உண்மையாக இந்த திருமணம் நடைபெறுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருமணம் என்பது யார் எதுக்குரிய முறைமை? இந்த பூமிக்குரிய முறைமை. அப்போ திருமணம்ங்கிற ஒரு பூமிக்குரிய முறைமையை வைத்து தெய்வீக திட்டத்தில் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தேவன் என்ன பண்றாங்கன்னா அங்க வெளிப்படுத்துறதை நம்ம என்ன பண்றோம்னா பார்ப்போம். அப்ப நமக்கு தெரியும் இந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமாகட்டும் எல்லாமே எதை சார்ந்த விஷயம் சொல்லி பாக்குறோம்னா இந்த பூமிக்குரிய சார்ந்த விஷயத்தை வைத்து தேவன் பரலோக திட்டத்தை ஏதோ வகையில என்ன பண்றாங்கன்னா விளக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா காண்போம். சரி, இப்போ வந்து பாத்தோம்னா இது பூமிக்குரிய திருமண முறைன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க பேசப்படக்கூடிய திருமண முறைமை இல்லைங்களா, ஏதோ ஒரு முறைமை திருமண முறைமையை பற்றி பேசுறாரு இல்லைங்களா. எந்த நாட்டு நிறைய நாட்டு கலாச்சாரம்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய கலாச்சார முறைமைகள்ல திருமணம் நடக்கும். நம்ம ஊர்ல கூட நம்ம இந்தியாலையும் திருமண முறைமைகள்ல நிறைய வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு மாதிரியா பண்ணுவாங்க, வடநாட்டுல என்ன பண்ணுவாங்க ஒரு மாதிரியா பண்ணுவாங்க இல்லைங்களா. இதுல வந்து உலகம் முழுவதும் திருமண முறைமைங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ரோமானியர்கள் மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க மத்தியில ஒரு திருமண முறைமை இருக்கு. அவரு கல்யாணம் எல்லாம் நிச்சயிக்கப்பட்ட உடனே பெண்ணை என்ன பண்ணிடுவாங்கன்னா கடத்தி போயிடுவாங்க. பெண்ணை கடத்திட்டு போன உடனே இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணணும், போய் அந்த பெண்ணை என்ன பண்ணணும்னா காப்பது. இது ஒரு திருமண முறைமை. அப்போ வெளிப்படுத்தின விஷயத்துல பேசப்படக்கூடிய திருமண முறைமை எதை பத்தி பேசுறார்? பூமிக்குரிய முறைமையை வைத்து ஒரு விஷயத்தை தேவன் விளக்குறதுக்கு அங்க வராங்க. அப்படி விளக்க வைக்கும் போது எந்த திருமண முறைமையை வைத்து அங்க தேவன் விளக்க வர்றத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய அதாவது நிறைய கலாச்சாரங்கள் இருக்கு இல்லைங்களா. நிறைய கலாச்சாரங்கள் மத்தியில நிறைய திருமணங்கள் நடைபெறுது. இதுல வெளிப்படுத்தின விசேஷத்துல தேவன் எந்த முறைமையை வைத்து அங்கு விளக்குறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல யூத முறைமையினுடைய திருமணத்தை வைத்துதான் அங்க தேவன் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா விளக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ நமக்கு தெரியும் பைபிள்ல நிறைய கலாச்சார முறைமைகளை பத்தி பேசப்பட்டு இல்லைங்களா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாருங்களா, ஓட்டப்பந்தயம் அது இஸ்ரேல் தேசத்தினுடைய முறைமையா, மல்யுத்தம் இஸ்ரேல் தேசத்தினுடைய முறைமையான கிடையாது, ரோமர்கள் அந்த நமக்கு தெரியும் இல்லைங்களா. அப்ப நிறைய கலாச்சாரங்கள் வைத்து தேவன் என்ன பண்றாரு, நிறைய விஷயங்கள் விளக்கம் என்ன பண்றாங்கன்னா பண்றாங்க. அதே நேரத்துல வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க சொல்லப்படும் போது யூத முறைமையினுடைய திருமணத்தை பத்தி அங்க என்ன பண்றோம்னா பேசு. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது இல்லைங்களா, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஒரு மனைவிங்கிறவங்க அவர் ஒரு பெண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இணைஞ்சிட்டு பாக்குறாங்க மனைவி. ஆனா கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி இங்க என்ன பண்ணப்படுதுன்னா மனைவிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்குன்னா இது எந்த முறைமையை பத்தி இங்க நம்ம அங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூத முறைமையினுடைய திருமணத்தை தான் அங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க பேசப்படுறத நம்ம பார்க்கணும். இந்த யூத முறை திருமணத்தை நம்ம நிறைய பார்த்திருக்கோம். இந்த ஒரு பாடம் வந்து புதுசா நம்ம பார்க்க வேணாம், நமக்கு தெரியும் இல்லைங்களா. 10 வெள்ளிக்காசு பாடம் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிருக்கீங்களா. அதே படத்தை என்ன பண்றோம்னா கொஞ்சம் வேற மாதிரி பார்க்கிறோம். யூத முறைமையில இருக்கக்கூடிய திருமணத்துல வந்து பார்த்தோம்னா 3 நிலை இருக்கு. முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை. இந்த 3 நிலைகளை வைத்துதான் எங்க பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல 7 மற்றும் 9ஆம் வசனத்துல என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா பேசப்பட்டிருக்கு. அப்போ நம்ம பரலோக காரியத்தை புரிஞ்சுக்கணும்னா யூத முறைமையினுடைய திருமண காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் நாளும் புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு என்ன புரிய வரும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு பெண்ணு தயாராயிட்டு இருக்கும் போதே எப்படி மனைவி அப்படிங்கிறதுலாம் நமக்கு புரிய வரும். அதே நேரத்துல வந்து பார்க்கும்போது ஒரு விருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்த விருந்து பரலோகத்துல திருமணம் நடைபெறாதுன்னு சொல்றமே அப்படின்னா அந்த திருமணம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா யூத முறைமையினுடைய திருமண காரியம் நம்ம கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இப்ப நம்ம இங்க பேசப்படக்கூடிய இந்த 3 நிலைமையுமே இன்றைக்கும் யூதர்களுடைய மத்தியில வழக்கமா அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை தான் தேவன் அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. இதுல முதல் நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கெத்துப்பா இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே பாடத்தை என்ன பார்த்தோம், 2ஆ பிரிச்சோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கெத்துப்பா மற்றும் சுபா. இந்த கெத்துப்பா அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு மணப்பெண்ண ஒருத்தர் திருமணத்துக்கு முன்பாக மணமகளுடைய வீட்டுல நிச்சயம் பண்றாங்க இல்லைங்களா. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கெத்துப்பா அப்படின்னு என்ன பண்றாங்கன்னு இல்லைங்களா. இதை ஏன் நம்ம புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா நமக்கு ஒரு கல்யாணம் இருக்கு, அந்த கல்யாணத்துல நாம போய் சேரணும்னா இந்த 3 நிலைமை கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணிருக்கணும்னு தெரிஞ்சு. அப்ப இந்த முதல் நிலைமை கெத்துப்பா அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, கான்ட்ராக்ட், ஒரு ஒப்பந்தம் போடுறது.
மணமகனுடைய வீட்டார் வந்து என்ன பண்றதுன்னா ஒப்பந்தம் போடக்கூடிய நிலைமை. இதுல மணமகனுடைய தகப்பனாரும் மணமகனுடைய தகப்பனாரும் என்ன பண்ணுவாங்கன்னா சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு அக்ரிமெண்ட் போடுறதுக்கு என்ன பேரு எழுதி முடித்தவன வரக்கூடிய பேர் இருக்கு இல்லைங்களா, ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாமே எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த முழுமையான பேருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கெத்துபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இப்போ இது பைபிள்ல இருக்கா அந்த ஒரு வார்த்தை அப்படின்னா இருக்கு. நம்ம தானியேல் புஸ்தகத்துல நிறைய இடங்கள்லாம் தேவன் எழுது எழுதுன்னு சொல்றாரு இல்லைங்களா, அந்த வார்த்தையில இருந்து வந்ததுதான் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கெத்துபா. அதாவது H3789 அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கெத்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதுல இருந்து இந்த திருமண ஒப்பந்தத்துக்கு என்ன ஒரு வார்த்தைன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக மாறுபட்டு வர்றதா சொல்லி பார்த்தோம்னா கெத்துபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரி, இந்த ஒரு வார்த்தை எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணமகன் அவரு மணமகளுடைய வீட்டுல வந்து அவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு திருமண ஒப்பந்தம் என்ன பண்றாரு. பண்ணும்போது சில காரியங்களையும் என்ன பண்ணுவாருன்னா மணமகளுடைய வீட்டாருக்கு தெரிவிப்பார். நான் உங்களுடைய மகளுக்கு நான் என்ன பண்றேன், இவைகள் எல்லாம் நான் என்ன பண்றேன்னா செய்ய நான் கடமைப்படுகிறேங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஒரு அக்ரிமெண்ட்ல என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கையொப்பம் விட்டுட்டு சில பரிசுகளை மணமகன் என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தோம்னா மணமகளுக்கு அங்க கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். அப்போ இந்த ஒரு காரியம் நடக்கும்போது இங்க என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கெத்துபா அப்படிங்கிற ஒரு காரியம் நடக்கும்போது இதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100% என்ன ஆயிருது, 100% இதுக்கு முன்னாடி இருந்த இந்த பெண் என்னவா இருந்தாங்கன்னா ஒரு கன்னி, தகப்பன் வீட்டாருடைய சொத்து. இந்த கெத்துபா அப்படிங்கிற ஒரு விஷயம் முடிஞ்ச உடனே யூதர்கள் மத்தியில இந்த பெண் முழுவதும் யாருக்கு சொந்தமாயிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மணமகனுக்கு 100% என்ன ஆயிடுறாங்க, சொந்தமாயிடுறாங்க. அதனாலதான் நம்ம பாக்குறோம் இங்க பைபிள்ல ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி இல்லைங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் எங்க இருந்தே துவங்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கெத்துபா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில இருந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா என்னைக்கு வந்து மணவாளனுடைய வீட்டார் வந்து அங்க ஒரு விஷயத்த அங்க ஒப்பந்தம் பண்ணும் போது என்ன ஆயிடுதுன்னா இங்க முடிஞ்சது. சரி, திருமணம் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு வருடம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்கன்னா அங்க சொல்றாங்க. அப்ப முதல் நிலைமை கெத்துபா அப்படிங்கறது வந்து பார்த்தோம்னா அந்த ஒப்பந்தம் பண்றது. இந்த இரண்டாம் நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு கூடாரம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, இந்த கூடாரத்துக்கு என்ன பேரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த இரண்டாம் நிலைமை சுபா அப்படிங்கிறது. ஒரு வருடத்துக்கு அப்புறம் இந்த கூடாரத்துக்கு மேல அந்த கூடாரத்தினுடைய மேற்கூரைக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காக்கும் கூரை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கறத கூட என்ன பண்றாங்கன்னு சொல்றாங்க. சரி, இந்த விஷயம் ஒரு வருடத்துக்கு அப்புறம் இங்க ஏற்கனவே கெத்துபா பண்ணிட்டாரு, 100% திருமணம் முடிஞ்சதா என்ன பண்ணப்படுதுன்னு கருதப்படுது. அதுக்கப்புறம் இங்க மணமகன் வந்துட்டு இந்த கூடாரத்துல இருந்துட்டு நேரம் எங்க போயிடுவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா மணமகளுடைய வீட்டுக்கு மணமகளை நோக்கி போகக்கூடிய காரியம் நடைபெறுது. இப்ப மணமகளும் மணமகனும் என்ன பண்றாங்க, மணமகனும் இணைகிறாங்க இல்லைங்களா, இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுபா. அப்ப இந்த ஒரு வார்த்தை கூட பைபிள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கான பயன்படுத்த நம்ம நீங்க பைபிள்ல வேணா படிச்சுங்க சார். 19ஆம் சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 19:5. அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிறது, நடுமலனை போலிருந்து. அங்க சூரியனை பத்தி பேசப்பட்டிருக்கோம். ஆக்சுவலி இங்க வரக்கூடிய வார்த்தை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சுபா, மணமகன். அதாவது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அது தன் மணவரையிலிருந்து புறப்படக்கூடிய. அப்ப மணமகனுடைய வீட்டுல இருந்து இந்த கூடார வழியா இந்த சுப்பாவுக்கு கீழே எங்க ஊர்வலமா வருவார் சொல்லி பாக்குறோம்னா மணமகளுடைய வீட்டுக்கு வருவார். இந்த இங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா H2645 என்ன வார்த்தைனா சுபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அது போக யோயல்ல கூட என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பிதாவாகிய தேவனை பத்தி பேச போகும்போது அங்கேயும் ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு, 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கேயும் இந்த சுபா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுறத நம்ம என்ன பண்றோம்னா. அப்ப இங்க பாக்குறோம் யூத முறைமையில வந்து ஒரு முதல் நிலைமை இருக்கு, அதான் கெத்துபா அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்து ஒரு நிலைமை இருக்கு, இரண்டாம் நிலைமை. அது என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா சுபா இல்லைங்களா, அவங்க இணைகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இது முடிஞ்ச உடனேயே அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருந்தும் கொண்டாட்டம். இது எங்க நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணமகளுடைய வீட்டுல என்ன பண்றது இல்ல, நடக்கிறது இல்ல. மணமகனுடைய தகப்பன் வீட்டு இருக்கு பாத்தீங்களா, அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா விருந்து இங்க என்ன பண்ணப்படுறாங்கன்னா நடக்குது.
அப்ப நம்ம பாக்குறோம், ஒப்பந்தமும் திருமணமும் யாரோட வீட்லனா மணமகள் வீட்டுல, இல்லைங்களா? விருந்து கொண்டாட்டம் எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா யாரோட வீட்லன்னு சொல்லி பார்த்தோம்னா தகப்பனுடைய வீடு. இது யூத முறைமையில இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம். அப்ப இந்த விருந்து நடக்குது பாத்தீங்களா? இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மூன்றாவது நிலையாக என்ன பண்ணப்படுதுன்னா அங்க யூத கலாச்சாரத்துல இன்னைக்கும் காணப்படும். அப்ப பாக்குறோம், ஒரு முதல் நிலைமை யூத திருமணத்துல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கெத்தூபா, இல்லைங்களா? 100% அப்ப என்னவா மாறிட்டாங்க இவங்க, மனைவியா மாறி. அடுத்து ஒரு நிலை நடக்குது நீண்ட காலத்துக்கு பிறகு. அதுதான் என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா சுபா, இல்லைங்களா? மணமகன் வந்து என்ன பண்றதுன்னா மனைவி தன்னுடைய மனவாட்டிய சேர்த்துக் கொள்றது, 2 பேரும் இணையிறது, இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா விருந்து ஒண்ணு நடக்குது. அது எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மணமகனுடைய தகப்பன் வீட்டுல என்ன பண்ணுதுன்னா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம். அப்ப இந்த மாதிரி வேதத்துல அந்த மாதிரி திருமணம் நடந்திருக்கா இதே மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருந்திருக்கு. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு தெரியும், ஈசாக்கு ரெபேக்காள் அவங்களுடைய கல்யாணத்துல தகப்பன் போனாரா? தகப்பன் ஸ்தானத்துல யார் போனது பாக்குறோம். ஒருவேளை நம்ம எலியேசர பரிசுத்தாவிக்கு சொல்லுவோம். நம்ம இந்த பாடத்துக்கு யாருடைய பிரதிநிதியா போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆபிரகாமினுடைய பிரதிநிதியா போறாரு. அப்படின்னா ஆபிரகாமே போன மாதிரி, இல்லைங்களா? போயிட்டு அங்க ஒரு கெத்துப்பா நடந்துச்சு. அந்த கெத்துப்பா என்னன்னா எழுதலாம் இல்ல, வாயின் வார்த்தைகள், இல்லைங்களா? வாயின் வார்த்தையே அன்னைக்கு என்னவா இருந்துச்சு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஒப்பந்தத்துக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அதை எங்க படிக்கலாம் அப்படின்னா படிச்சுங்க சிஸ்டர். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனம் 57ல இருந்து படிச்சோம். 57 மற்றும் 58. ஆதியாகமம் 24:57. அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறவை கேட்போம் என்று சொல்லி. இப்ப எலியேசர் கேட்கிறார். கேட்கும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா மனம் மகளுடைய வீட்டார் கேட்கிறாங்க. அந்த பெண்ணையை கூப்பிட்டு என்ன பண்ணிடலாம், கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வாய்ப்பிறப்பை என்ன பண்ணிடலாம்னா கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மீண்டும் அந்த வசனம் படிங்க சிஸ்டர். ரெபெக்காளை அழைத்து நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு. இப்ப இங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா போகிறாயா என்று கேட்கும்போது இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, போகிறேன். அப்படின்னா இங்க என்ன முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். யூத முறைமையின்படி என்ன முடிஞ்சிருச்சு, கேத்துபா முடிஞ்சிருச்சு, இல்லைங்களா? இதுக்கப்புறம் அதே அதிகாரத்துல நீங்க 65, 66, 67 படிச்சு பாத்தீங்கன்னா இப்ப அங்க யாரு எதிர்கொண்டு வருவாங்கன்னா மணமகளுக்கு எதிர்கொண்டு யார் வருவார், ஈசாக்கு வர்றதை நம்ம என்ன பண்றோம்னா பார்ப்போம். அதுக்கப்புறம் தன்னுடைய தாயினுடைய கூடறதுக்கு என்ன பண்றாருன்னா கொண்டு போறதை கூட பார்க்கிறோம். இந்த ஒரு விஷயம் அப்படியே புதிய ஏற்பாடு அப்படியே கொஞ்சம் தொடர்ந்து வரும்போது நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் என்னன்னா இதே மாதிரி கெத்துபா மற்றும் சுபா நடந்த விஷயங்கள் எங்கேயும் காணப்படுதுன்னா பைபிள்ல காணப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய தாய் தகப்பன் இருக்காங்க, இல்லைங்களா? அவங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்த வசனத்தை படிச்சு பார்த்தோம்னா அங்க கெத்துபா மற்றும் சுபா நடந்ததை நம்ம என்ன பண்ண முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். யாக்கோபு மரியாள் அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த விஷயத்தை நம்ம படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனம் 18. மத்தேயு 1:18. இதிலே படிச்சது. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானார் என்று காணப்பட்டது. சரி, இங்க நீங்க சொல்லுங்க, இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட பாடத்தை வச்சு இங்க எதுல கெத்துபா இருக்கு, எதுல சுபா இருக்கு? நியமிக்கப்பட்டிருக்கையில் அப்படிங்கிற வார்த்தை பார்க்கும்போது என்னன்னா கெத்துபா, இல்லைங்களா? என்ன நடந்திருக்கணும், அங்க ஒரு ஒப்பந்தம் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கணும்னா நடந்திருக்கணும். நியமிக்கப்பட்டிருக்கையில் இப்ப கெத்துபா நடந்துருச்சு. சரி, சுபா நடந்துருச்சா அவங்களுக்கு? அந்த சுபாங்கிற வார்த்தை இங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இருக்கு. எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கூடி வரும் முன்னே அப்படின்னா இது நிறைய பேர் என்ன நினைச்சுறாங்க, அவங்க மாம்சமா கூடி வர முன்னே அப்படி இல்லை, அவங்க இணையும் முன்னே அவங்க என்ன ஆயிட்டாங்கன்னா கர்ப்பவதி ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ இந்த யூத முறைமையில நம்ம பார்க்கும்போது இந்த கெத்துபாவுக்கும் சுபாவுக்கும் இடையில நிறைய ஒரு ஆபத்தான காலம் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மனவாட்டிக்கு இருக்கிறத நம்ம என்ன பண்ண முடியுதுன்னா கண்டுபிடிக்க முடியுது. அதை எதிலேயே நம்ம பார்த்துடலாம்னா படிச்சிடலாம் பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 19வது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தார்.
பாருங்க, ஒரு நீதிமானா இருந்து அவங்களை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் தள்ளிவிட என்னவா இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, யோசனையா இருந்தான்னா, இப்போ யோசேப்பு அதாவது யாக்கோபுக்கு என்ன தோணிருச்சு? இந்த அம்மாவுக்கு பண்ண ஒப்பந்தத்தை என்ன பண்ணிடலாம்? ஒப்பந்தத்தை முறிச்சு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ என்ன வர்றதை நம்ம என்ன பண்றோம்னா பாக்குறோம். அதாவது தள்ளிவிட யோசனையா இருக்குது. அப்போ நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒரு கெத்துபால இருந்து ஒரு சுபா போகும் முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, மிகப்பெரிய ஆபத்து என்ன பண்ணுதுங்க? இந்த கல்யாணத்துல இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம். இது யூத முறைமையில நடக்கக்கூடிய ஒரு திருமணம். நமக்கு தெரியும். இது அடிப்படையில 10 வெள்ளிக்காசு அப்படிங்கிற ஒரு பாடத்திலே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இதனுடைய சாராம்சம் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு கேட்டோம். சரி, இந்த பரலோகத்துல நடக்க வேண்டிய திருமணத்தை இப்ப யூத கலாச்சாரத்துல நடக்கக்கூடிய திருமணத்துல 3 நிலைமைகளை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா புரிந்து கொள்ளும் இல்லைங்களா? அவங்களுடைய திருமணமே வந்து பார்த்தோம்னா 3 நிலைமை. ஒண்ணு கெத்துப்பா, இன்னொன்னு வந்து பார்க்கும்போது சுப்பா. அது முடிஞ்சிருச்சுன்னா தகப்பனார் வீட்டுல என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா விருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்ம என்ன பண்ணுவோம். சரிங்களா? இதை மையமா வச்சுட்டு நம்ம ஏற்கனவே படிச்ச ஆதார வசனத்தை மீண்டுமா நம்ம படிச்சு இப்ப நம்மளுடைய விஷயத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா கடந்து வரலாம். வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். வெளிப்படுத்தல் 19 7 மற்றும் 9. நாம் சந்தோஷப்பட்டு கைகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடைய சொன்னார். அப்ப நம்ம பார்க்கிறோம், இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்கும்போது நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்தவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயத்தம் பண்ணினாள் என்று என்ன பண்றாங்கன்னா சொல்ல கேட்டேன். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எது நடக்கணும்? இந்த ஒரு விஷயம் நிறைவேறணும்னா 3 நிலைமை என்ன பண்ணணும்னா நடக்கணும் இல்லைங்களா? ஒண்ணு, முதல் நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா கெத்துப்பா இல்லைங்களா? 2ஆம் நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் சுபா. 3ஆம் நிலைமை என்னன்னு சொல்லி பார்க்கிறோம்னா அதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய விருந்து இல்லைங்களா? அப்போ நமக்கு ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கெத்துபா அப்படிங்கிற ஒப்பந்தம் இல்லைங்களா? மணவாளனுடைய முதல் வருகையில அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சபையோட ஒட்டுமொத்த சபையோட என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஒரு ஒப்பந்தத்தை அங்க செஞ்சு முடிச்சதை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். சரி, நம்ம பார்க்கிறோம் அங்க யூத முறைமையினுடைய கலாச்சாரத்துல லிட்டரலாவே திருமணம் நடந்து அதாவது இந்த கெத்துபா நடந்து முடிஞ்ச உடனேயே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம்னா பரிசு பொருட்களை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அதே மாதிரி என்னைக்கு மணவாளன் இந்த சபையோட ஒப்பந்தம் பண்ணாங்களோ பெந்தகோஸ்தே நாள்ல பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியை நமக்கு பரிசாக கொடுத்துட்டாங்க இல்லைங்களா? அதுக்கு நம்ம வசனம் கூட நம்ம படிக்கிறாங்க படிக்கலாம். அப்போஸ்தலர்கள்ல 2ஆம் அதிகாரத்துல 38ஆம் வசனம் படிக்கும் போது நீங்க மனம் திரும்பி ஒவ்வொருவரும் நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவி உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கொடையாக அங்க என்ன பண்றாங்கன்னா கொடுக்கக்கூடிய காரியத்தை நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கணும். அப்படின்னா இப்போ நமக்கு என்ன நடந்து முடிஞ்சிருச்சு? நீங்க எல்லாம் அமைதி ஆயிட்டீங்க. என்ன நடந்து முடிஞ்சிச்சு? கெத்துபா என்ன ஆயிடுச்சுங்க? நடந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? நம்ம ஏற்கனவே கேட்டோம், நமக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சா அவங்க நம்ம என்ன சொன்னோம்? ஏன்னா கல்யாணம் முடியாம ஒருத்தவங்களை மனைவியா கூப்பிட்ட யாராவது ஒத்துக்குவாங்களா? அப்ப பைபிள் மட்டும் இப்படி சொல்லுதுன்னா காரணம் இல்லாம சொல்லுமானா? சொல்ல. பைபிள்ல அங்க ஒரு வார்த்தை இருக்குன்னா அது உண்மை. அப்போ அது பாக்குறோம். என்னைக்கு சபையோடு அங்க ஆண்டவர் வந்து ஒப்பந்தம் பண்றாரோ அன்னைக்கு என்ன ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மனைவியா என்ன பண்ணிட்டாங்க? ஆயிட்டாங்க இல்லைங்களா? அதான் பாக்குறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி தன்னை என்ன பண்ணாங்க? ஆயத்தம் பண்றாங்கன்னா இப்ப எதுக்கு ஆயத்தம் பண்றாங்க? அவங்க திருமணத்துக்கு ஆயத்தம் பண்றாங்களா? எதுக்கு ஆயத்தம் பண்றாங்கன்னா இப்ப கெத்துபா முடிஞ்சிருச்சு. எதுக்கு ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? தானே சுப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பார்க்கணும். அப்ப நமக்கு தெரியும் மணவாளனுடைய மணவாட்டி அநேக அவயவங்களை உள்ளவங்களா இருக்கு. இப்போ இந்த ஒப்பந்தம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா? ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணும்னா மாறக்கூடிய விஷயம் இருக்கு. எல்லாருக்குமே ஒரே நேரத்துல ஒப்பந்தம் நடந்துருச்சா? தண்ணி இருக்கு சிஸ்டர், தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கு. ஒப்பந்தம் வந்து ஒரே நேரத்துல எல்லாருக்குமே நடந்துருச்சானா என்ன இல்லைன்னு சொல்லி பாக்குறோம்னா இல்ல இல்லைங்களா? ஒவ்வொருவரும் எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பாக்குறோம். அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா
கெத்துபா நடக்குது இல்லைங்களா? 100% அன்னைக்கு என்ன ஆயிட்டோம்னு அர்த்தம்? ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாக என்ன பண்ணிட்டோம்னா, யூத கலாச்சார முறைமையை புரிந்து கொண்டோம்னா இது சரியா நமக்கு புரியும் இல்லைங்களா? அப்போ பவுல் சொல்றாரு இல்லைங்களா, உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கெத்துபா அங்க கெத்துபா என்ன பண்ணுதுன்னா நடக்குது. அப்போ உடன்படிக்கை செய்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்ன முடிஞ்சதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன ஆயிடுச்சுங்க? திருமணம் முடிஞ்சிருச்சு. எந்த அடிப்படையிலனா கெத்துபா அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படை. சரி, இதுக்கு அடுத்து நமக்கு என்ன நடக்கணும்னா சுபா நடக்கணும் இல்லைங்களா? அந்த சுபா தான் என்னன்னு சொல்லி பார்க்கறோம்னா, 2ஆம் நிலைமை கணவன் மனைவியாக, அதாவது கணவன் மனைவியாக இணையக்கூடியது. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, அந்த 2ஆம் நிலைமை சுபா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். நமக்கு தெரியும் கெத்துபா நம்ம அதாவது முதல்ல கெத்துபா வரலாற்றின்படி பார்த்தோம்னா கிபி 36 நமக்கு தெரியும். ஆண்டவருடைய வருகை, அதனை தொடர்ந்து அவர் சென்ற காலங்கள், பின்னாடி அப்போஸ்தலருடைய நாட்கள், அதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த 2ஆம் நிலை சுபா எப்ப நடந்துச்சு சரித்திரத்துல இன்னும் பார்க்கும்போது தெய்வீக திட்டத்துல அப்படின்னா, சுப்பாவும் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்குங்க நடந்துருச்சு. ஒரு வகுப்பா இருக்கு. அதை பார்க்கிறோம். 2ஆம் நிலைமை 1878 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டாங்க. 1878 பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உயிர்த்து எழுந்துட்டாங்கன்னா, இப்ப என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம்? ஒரு வகுப்பாருக்கு என்ன நடந்திருக்கு? சுப்பா என்ன பண்ணிருச்சுன்னா நடந்துருச்சு இல்லைங்களா? அப்போ நம்ம பார்க்கிறோம், இந்த மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் 1878 என்ன நிலைமைக்கு கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, என்ன நிலைமைக்கு கடந்து வந்துட்டாங்க? சுப்பா. சரி, நமக்கு எப்ப நடக்க போகுது சுப்பா? நமக்கு எப்ப நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம மரிக்கிறோம் பார்த்தீங்களா? மரிக்கக்கூடிய அந்த தருணத்துல ஒருவேளை அவர் தேவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்திருந்தாருன்னா அவருக்கு என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா வசனம் படிச்சிடலாம். 15:52 எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். பாருங்க, எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் என்ன பண்ணப்படுவோம்னா மறுரூபம் ஆக்கப்படுவோம். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவங்க வாழ்ந்த காலத்தை தாண்டி நாம் இருக்கக்கூடிய காலத்துல பொருத்தி பார்த்தோம்னா, இமை பொழுதுல நாம என்ன பண்ணப்படுறோம்? மறுரூபம் ஆக்கப்படுறோம். அப்படின்னா ஒவ்வொரு புது சிருஷ்டி மரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? என்ன நடக்குதுங்க? சுப்பா நடக்குது இல்லைங்களா? இது தெரியாம நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டு இறந்தோம் நம்ம என்ன பண்ணுவோம்? அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க புறஜாதியரை போல நீங்க என்ன பண்ணாதீங்க, அவங்களுக்கு அங்க சுப்பா நடக்குதுங்க அப்படி என்ன பண்றாரு அவர் சொல்றாரு. ஆனாலும் அதை தாண்டி நமக்கு என்ன பண்ணிடும்? அந்த ஓரத்துல வைத்திருக்கக்கூடிய கண்ணீர் என்ன பண்ணிடும்னா வந்து எட்டி பார்ப்போம். அப்போ நம்ம பாக்குறோம், படிச்ச 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடன் கூட இணைந்து. அப்போ இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்லி பார்த்தோம்னா, இந்த 2ஆம் நிலை கெத்துபாவை பத்தி என்ன பண்றாருன்னா பேசுறாரு. மன்னிக்கணும், சுபாவை பத்தி என்ன பண்றாருன்னா பேசுறாரு. அப்போ ஒரு பரிசுத்தவான்கள் மரிக்கிறார் என்றால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க சுபா நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம என்ன பண்றோம்னா, அப்போ நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதி செலுத்து கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவங்க மனைவி என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னை ஆயத்தம் பண்ணாங்கன்னா, இப்ப எதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பாக்குறோம்னா, சுப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆயத்தம் பண்றாங்க. அதாவது கணவனோடு இணையக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆயத்தம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது முடிஞ்ச உடனே இனி விருந்து எங்க நடக்குன்னு சொல்லி பாக்குறோம். விருந்து எங்க நடக்குன்னு சொல்லி பாக்குறோம்னா தகப்பனுடைய வீட்டில் நடக்குது. இது என்ன சொல்லி பார்த்தோம்னா 3வது நிலை. இந்த வசனம் படிச்சிடலாம் சிஸ்டர். வெளிப்படுத்துதல் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றார். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னார். பாருங்க, அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க பாக்கியவான் என்று எழுது அப்படின்னு சொல்றோம் இல்லைங்க. இப்போ 2 விஷயத்தை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்கிட்டோம். ரெண்டும் யாரோட சம்பந்தப்பட்ட விஷயம் சொல்லி பார்த்தோம்னா, யாரோட சம்பந்தப்பட்ட விஷயம்? மனவாட்டியோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். 3வது ஒரு விஷயம் இருக்கு. 3வது நிலை அதான் பாக்குறோம், விருந்து. இது எங்க நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்ல.
இது தகப்பன் வீட்டில் நடக்கக்கூடிய விருந்து அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த விருந்து எங்க நடக்குதுன்னா பரலோகத்தில் நடக்குது. இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க யார் சொல்லி பார்க்கிறோம்? பாக்கியவாங்க. சரி, இந்த யாரா இருக்கு இந்த பாக்கியவான்? என்ன சிஸ்டர்? உலக நம்ம தான் மனைவி. என்ன சிஸ்டர்? 1,44,000 பேருக்கு நடந்த திருமணத்தை வைத்து நடக்கக்கூடிய விருந்து இது. அந்த திருமணத்துக்கு அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் சொல்லி பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டியானவருடைய விருந்துக்கு, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க பாக்கியவான். கல்யாணத்துக்கு இல்ல, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க பாக்கியவான் என்று எழுது என்று சொன்னான் அப்படின்னு சொல்லி அப்படின்னா தெய்வீக திட்டத்துல இந்த கல்யாண விருந்து எப்போ நடைபெறும்? யார் இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 1ல இருந்து மறுபடியும் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 19:1 இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் எழுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள். தன் பேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகாவேசிக்கு அவன் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரனின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழிவாங்கினாரே என்றார்கள். மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவருடைய புகழ் என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள். அப்படின்னா இங்க நம்ம கவனிக்கிறோம், இங்க ஒரு கூட்டத்தாரை பத்தி தான் அடுத்து கீழே இருக்கக்கூடிய தூதன் என்ன பண்ணுவாருன்னா பேச ஆரம்பிக்கிறார். என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க. நம்ம 3வது நிலையை பத்தி இங்க பேசும்போது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எது ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாணம் நடக்க என்ன எது ஸ்டார்ட் ஆயிரும்? விருந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஆனா பைபிள் பொறுத்த வரைக்கும் அப்படி அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்க விருந்து. அதான் சொல்லும்போது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவங்க யாருன்னு சொல்லி பாக்குறோம்னா பாக்கியவான்கள். அப்படின்னா இங்க மேல இருக்கக்கூடிய அந்த திரளான ஜனக்கூட்டத்தாரை பத்தி அங்க தூதன் சொல்லும் போது இவங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா கல்யாண வீட்டுல விருந்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவான்கள் இல்லைங்களா? அப்ப நம்ம பாக்குறோம் தூதன் சொல்லுகிற கூடிய இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சுபா முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்ப எது ஸ்டார்ட் ஆயிடுன்னு சொல்றாரு? சுபா முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா விருந்துக்கு ஸ்டார்ட் ஆயிருங்க, வந்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு எதுல பங்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்யாணத்துல பங்கு இல்லை. கல்யாணத்துல பங்கு எத்தனை பேருக்கு மட்டும்தான்? 1,44,000 பேருக்கு மட்டும் இல்லைங்களா? ஆனா கல்யாண விருந்துல பங்கு கொள்றதுக்கு யாருக்கு பாக்கியம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திரளான கூட்டத்துக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா பங்கு இருக்கு. அதனாலதான் பாக்குறோம் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பாக்கியவான்கள். அப்படின்னா கல்யாணத்துல உங்களுக்கு என்ன இல்லை, கல்யாண விருந்துல என்ன இருக்கு? பங்கு இருக்கு இல்லைங்களா? அதான் படிக்கிறோம் மத்திய 25ஆம் அதிகாரம் 10வது வருஷம். அவர்கள் போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆயத்தமா இருந்தவங்க உள்ள போயிட்டாங்க, கதவும் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா அடைக்கப்பட்டுச்சு. அப்படின்னா இப்ப நமக்கு என்ன தெரியும்னா தேவனுடைய தெய்வீக திட்டத்துல இந்த கல்யாண விருந்து எப்ப நடைபெறும்? கல்யாணம் விருந்து எப்ப நடைபெறும்னா கல்யாணம் முடிஞ்ச உடனே நடைபெற்றுமா? 1,44,000 பேரும் அங்க சபையா மாறினதுக்கு அப்புறம் மகா உபத்திரவம் ஒண்ணு இருக்கு. மகா உபத்திரவத்துல என்ன நடக்கும்னு சொல்லி பாக்குறோம்னா கடைசி திரள் கூட்டத்தினுடைய நபரினுடைய விஷயம் இங்க நடந்து முடிஞ்ச உடனே அங்க என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவனுடைய அந்த பரலோக ராஜ்யத்துல கல்யாண விருந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா அங்க ஸ்டார்ட் ஆகுது. இந்த கல்யாண விருந்துக்கு திரள் கூட்டத்தார் தன்னுடைய ஓட்டத்தை முடிஞ்சு அங்க எங்க வந்துருவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த விருந்துக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா இல்லைங்களா? அப்படின்னா இப்ப என்ன புரிஞ்சுக்கலாம்? கெத்துப்பாவில இருந்து எதுக்கு போகாதவங்க இவங்க? எதுக்கு போகாதவங்க? சுபாவுக்கு செல்லாதவங்க. ஆனா எதுக்கு போயிடலாங்க? ஓகே, இப்ப நமக்கு எது வேணும்? அதான் இந்த வேற ஒண்ணு இந்த பாயிண்ட்டுக்காக தான் இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு எளிமையான பாடம் தான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இது பண்ணணுங்கிறது இல்லை இல்லைங்களா? ஆனா இப்ப பார்க்க போறோம் பாத்தீங்களா, இது இங்க நம்ம இவ்வளவு பேர் கூடி இருக்கோம்னு வைங்களேன். இப்ப ரியலா நம்ம புரிஞ்சுக்கிறோம். நாம இருக்கக்கூடிய நிலைமை இப்ப கெத்துபால இருந்து சுபாவுக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கமா, அல்லது விருந்துக்கு போகக்கூடிய நிலைமையில இருக்கமா, அல்லது யோசேப்பு மன்னிக்கணும் யாக்கோபு என்ன பண்ணாருங்க?
மரியாள் கூடி வரும் முன்னே கர்ப்பவதியாக இருக்கிறது கண்டு அவங்க மேல சந்தேகப்பட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சாருங்க, தள்ளிவிடக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்தார் இல்லைங்களா? அதுக்கு இருக்குமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா இப்ப யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா? ஏன்னா இங்க நம்ம பார்க்கும்போது இந்த கெத்துபால இருந்து சுபாவுக்கு போகக்கூடிய நிலைமை வந்து எப்படி ஒரு யூத பெண்ணுக்கு வந்து ரொம்ப பயங்கர பிரச்சனையோ அதே மாதிரி யாருக்கும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவிக்கும் என்ன பண்ணுதுங்க இருக்கு இல்லைங்களா? இப்ப நம்ம ஒவ்வொருவரும் நம்மளுடைய மனசை உள்ள ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்கு என்ன தோணும்? நம்ம சுபாவுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்க? ஏன்னா நம்ம படிக்கிறோம் பாருங்க, லூக்கா 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மீட்பிச்சமான் எழுந்து கதவை பூட்டினது. நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும்போது அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். பாருங்க, இங்க வீட்டு எஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பிரதியுத்தரமாக ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க எவ்விடத்தாரோ அறி இல்லைங்களா? உங்களை நான் என்ன பண்றேன், நீங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களை எனக்கு தெரியாது, நீங்க எவ்விடத்தாரோ அறியேன் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லிட்டாரு. அப்போ இப்ப நமக்கு என்ன கேள்வினா, இப்ப யாரை பார்த்து இங்க தெரியாதுன்னு சொல்றாரு? ஆண்டவர் யாரை பார்த்து சொல்றாருங்க? அப்படி சொல்றதை விட்டு இப்படி சொல்லலாமா? கெத்துப்பால இருந்து சுபாவுக்கு வராதவங்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, உங்களை நான் என்ன பண்றேன் அறியேன் இல்லைங்களா? உங்களை நான் அறியேன். இப்போ ஒருத்தரை பார்த்து தெரியலேன்னு எப்ப சொல்லுவோம்? என்ன சிஸ்டர், ரொம்ப நாளா பார்க்காதவங்களையா? இப்போ ஒருத்தவங்க ரொம்ப அறிமுகமானவங்க நம்ம பக்கத்துல இருக்காங்க வைங்களேன், அவங்கள பார்த்து சுத்தமா அவங்கள தெரியவே இல்லை அப்படிங்கறத எப்ப சொல்லுவோம்? என்ன சிஸ்டர், கோவமா இருக்கும்போதுதான். ஒருத்தவங்க அடையாளத்தை இழந்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்ப நமக்கு என்ன சொல்லுவோம்? சுத்தமா அடையாளமே தெரியலன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்படின்னா இப்ப என்ன இப்ப இவங்க எதை தொலைச்சிருக்காங்க? அவங்களுடைய அடையாளத்தை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா தொலைச்சதுனாலதான் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள பார்த்து உங்களை நான் அறியேன் இல்லைங்களா? ஆனா ஆட்டுக்குட்டியானவருக்கு அவரோட கூட இணையக்கூடியவங்களுக்கு, சுபால இணையக்கூடியவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அடையாளம் இருக்கு. வசனம் படிச்சிடலாமா? வெளிப்படுத்தல் 14:4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. பாருங்க, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்கள் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு இல்லைங்களா? ஆனா உங்களை அறியேன்னு சொல்லும் போது அங்க என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அடையாளம் கண்டிப்பா என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, தொலைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது கூட பைபிள்ல படிச்சிருக்கோம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வசனம் 2 மற்றும் 3. 2 கொரிந்தியர் 11:2-3. நான் உங்களை கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக் கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகுபடி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இப்போ என்ன சொல்றாரு அப்போஸ்தலனாகிய பவுல்? நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்டக்கூடிய அந்த கெத்துபா விஷயத்தை பேசுறாரு. ஆனா இன்னொரு விஷயத்தை பேசுறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சுபாவுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்கள் மனதும் என்ன பண்ணப்படுங்க, கெடுக்கப்படுமா, கிறிஸ்துங்கிற உண்மையை விட்டு கெடுக்கப்படுமா என்று நான் என்ன பண்ணிருக்கேன்னா பயந்து இருக்கேன். அப்படின்னா இங்க என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைங்களா? அங்க அதான் சொல்லும்போது அங்க ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல இல்லைங்களா? என்ன வஞ்சிக்கப்பட்டாங்க அவங்க? ஏவாள் என்ன வஞ்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஏவாள் என்ன வஞ்சிக்கப்பட்டாங்க? இந்த பழத்தை புசிக்கும் நாளில இல்லைங்களா சாப்பிட்டுட்டு இந்த அம்மாவை கொண்டு போய் இந்த பழத்தை என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம், தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தாங்க இல்லைங்களா? இந்த பழம் பார்வைக்கு புசிப்புக்கு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா கொடுத்தாங்க இல்லைங்களா? அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது அங்க சொல்றாரு, உங்கள் மனதும் என்ன பண்ணப்படுமோ, கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதாவது
கற்றுக்கொள்ள வேண்டியவங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணாங்க. யாருக்கு? ஆதாமுக்கு கற்றுக் கொடுக்க அங்க என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா முயற்சி பண்றதை கூட நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிறோம். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது ரொம்ப தெளிவா சொல்றாரு, உங்கள் மனதும் என்ன பண்ணுமோ கெடுக்கப்படுமோ என்று நான் என்ன பண்ணப்பட்டிருக்கேன், பயந்திருக்கேன். அப்படின்னா இங்க கெத்துபா நடக்கிறது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஆனா சுபா நடக்கிறது எத்தனை பேருக்கு மட்டும்தான்? 1,44,000 பேருக்கு மட்டும். இப்ப இங்க இருக்கக்கூடிய நம்மள எவ்வளவு பேர் சுபாவுக்கு போவோம், இல்ல கெத்துப்பால இருந்து அந்த விருந்துக்கு போவோமாங்கிறதுலாம் சரி. நமக்கு பொதுவா எதுல போறதுதான் கௌரவம்? விருந்துல கலந்துக்கிறது தான் கௌரவம் நினைச்சு நம்ம சில பேர் என்ன பண்ணிடுவோம், நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா நோக்கம் வந்து பார்க்கும்போது அங்க கெத்துபால இருந்து சுபாவுக்கு போகணுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லைங்களா? இதுல அடையாளத்தை நம்ம தொலைச்சுவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எப்படி அடையாளத்தை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, முதல்ல தேவன் கொடுத்த பரிசுத்தாவை நம்ம என்ன பண்ணிடுவோம், இழந்துடும். அதனாலதான் நம்ம கலாத்தியர்ல படிச்சு நம்ம 5ஆம் அதிகாரம் வசனம் 22 இருந்து 19 இருந்தே படிச்சோம். கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரகாராதனை, பிலிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்ப நம்ம பாக்குறோம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கீழே பாக்குறோம் என்ன சொல்லி பார்த்தோம்னா பரிசுத்த ஆவிக்கே உண்டான அடையாளம். பரிசுத்த ஆவி நம்ம இருந்தா நம்ம காண்பிக்கக்கூடிய அடையாளம். நம்ம கிட்ட ஒரு பொறுமை இருக்காது. பொறுமை இருக்கான்னு நம்ம என்ன பண்ணி ஆகணும் இல்லைங்களா? இப்ப பொறுமையில எந்த பொறுமை காட்டணும் அதுவே நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நமக்குள்ள வளர்ந்து ஏற வேண்டிய விஷயங்கள். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்தா நமக்குள்ள காணப்பட வேண்டிய அடையாளங்கள். ஆனா நம்ம பாக்குறோம் உங்களை எவ்விடத்தாரோ அறியேன் என்று சொல்லும் போது அங்க கண்டுபிடிக்கிறோம் அடையாளத்தை என்ன பண்ணிடுவாங்க, தொலைச்சிருவாங்க. என்னைக்கு தேவன் நம்மளை உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கும் போது நமக்கு ஒரு பேர் வைக்கிறார் இல்லையா? என்ன பேர் வைக்கிறார்? நம்ம என்ன பண்ணப்படுறோம்? புது சிஷ்யா. நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரித்தெடுக்கும் போதே அங்க பாக்குறாங்க. அங்க நம்ம படிக்கிறோம் 6th வால்யூம்ல பரிசுத்தமாக்கப்படுறோம் இல்லைங்களா? இந்த உலகத்துக்கு உலகம் சார்ந்த உலகத்துல வாழ்க்கை வாழாதவங்க இல்லைங்களா? அப்போ அந்த அடையாளத்திலேயே நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா சில நேரங்கள்ல இப்போ கெத்துப்பால இருந்து சுபாவுக்கு போகக்கூடிய சூழ்நிலையில தொலைச்சிருவாங்க இல்லைங்களா? நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இதை நீங்க நெட்ல அடிச்சு பார்த்தாலும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கெத்துபா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அர்ப்பணிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம பாக்குறோம் நம்ம எல்லாருமே இந்த உடன்படிக்கைக்குள்ள கடந்து வரும்போது நம்ம என்ன சொல்றோம், நம்மளையே என்ன பண்றோம், அர்ப்பணிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்க தத்தம் பண்றோம்னு சொல்லி வர்றோம் இல்லையா? அப்படி வந்துட்டு இந்த அர்ப்பணிப்பை இழக்கும் போது அங்கதான் சொல்றாரு உங்களை நான் என்ன பண்றேன் அறியேன். அர்ப்பணிப்பையே தொலைச்சிருவோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எதெல்லாம் விட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேர் சபை விட்டு வந்திருக்கோமா, நம்மளுடைய சொந்த பந்தங்கள் விட்டு வந்திருக்கோமா, நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டோம், விட்டுட்டு தான் இதுக்குள்ள வந்திருக்கோம். ஆனா விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஒருத்தவங்க தெரியாதுன்னு சொன்னா எப்படி இருக்கணும்? அதை காட்டிலும் ஒரு பரிதபிக்கக்கூடிய நிலைமை வேற ஒண்ணுமே இல்லை இல்லைங்களா? அப்ப கவனிச்சு பார்க்கும்போது அந்த ஒப்பந்தத்தையே முடித்து போடுற அளவுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அதான் நம்ம படிக்கிறோம், அவள் புருஷனாகி யோசேப்பு நீதிமானா இருந்து அவளை அவமானப்படுத்த மனது இல்லாமல் என்ன பண்ணிட்டாரு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணிட்டாருங்க, தள்ளிவிட மனதாயிருந்தார். ஏன் இங்க அவர் தள்ளி விடுறதுக்கு மனதாயிட்டார்? ஏன் மனதாயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க நடந்த விஷயம் எல்லாமே பரிசுத்த ஆவியினால் நடக்குது இருக்கட்டும். ஆனா அவர் முதல்ல புரிந்து கொள்ளும் போது அவருடைய மனநிலைமை என்னன்னு சொல்லி பாக்குறோம்னா ஏற்கனவே கெத்துபா நடக்கும் போது இவங்களுடைய அடையாளம் வேற இல்லைங்களா? ஆனா இப்ப நான் பார்க்கும்போது இப்போ ஒரு அடையாளம் என்ன பண்ணப்படுதுங்க, காணப்படுது. இது நான் எதிர்பார்க்காத ஒரு அடையாளம்ங்கிற ஒரு விஷயம் மனதுக்குள்ள வரும்போதுதான் தள்ளிவிட அவர் மனதா இருந்தார்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா படிக்கிறோம் இல்லைங்களா? ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நமக்கென்று என்ன பண்ணியிருக்காரு, ஒரு அடையாளம் கொடுத்திருக்காரு. நிறைய வசனங்கள் நம்ம படிச்சோம்னா உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியும்
இல்லைங்களா? பரிசுத்த ஆவியை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அவிழ்த்து போட்டார். நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்றோம்னா படிக்கிறோம். அப்போ நம்ம பார்க்கிறோம், மாட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி எதுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சுப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஆயத்தம் பண்ணிட்டு இல்லைங்களா? அப்போ எதுக்கு போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியவங்க யாருன்னு சொல்லி பார்க்கறோம்னா நாம தான், இல்லைங்களா? சுப்பாவுக்கு போகணுமா, கல்யாண விருந்துக்கு போகணுமா அப்படிங்கிறத யாருடைய கையில இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு கையில தான் இருக்கு. இது ஒரு சின்ன எளிமையான பாடம் தான். ஆனா நம்ம கவனிச்சு ஒவ்வொருத்தவங்களும் இதை நம்மை நாமே ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நாம இப்ப எந்த நிலைமையில இருக்கோம், நாம எதற்காக அழைக்கப்பட்டோம், அழைக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன, நம்ம எல்லாவற்றையும் இழந்துட்டு வந்திருக்கோம். கடைசியில உங்களை நான் அறியேன் என்று சொல்றதுக்கு அல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மனதில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம நிறைவு செய்யறோம். பொறுமையை கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவார்.